இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. குறள் எண் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துறந்தவர்களுக்கும் வறுமையாளர்களுக்கும் யாருமின்றி தன்னிடம் வந்து இறப்பவர்களுக்கும் இல்வாழ்வான் என்பான் துணையாக இருப்பான் என்று கூறுகிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காப்பா அதில். அதாவது துறந்தவன் எல்லாத்தையும் துறந்துட்டே போயிடான். பட்டினத்தடியார்கள் துறந்துட்டே போயிடார். ஆனால் தாயை மட்டும் கடைசி வரையும் நினைத்தார். அப்படி துறந்தவர்கள் அப்படி துறவிகளுக்கு யார் இல்வாழ்வான் என்பவன் துணையாக இருப்பான். வாழ்க்கையிலே இல்வாழ்க்கைக்கு தான் அவன் முதலிடம் கொடுத்துள்ளார் தெய்வப்புலவர். இல்வாழ்க்கைக்கு தான் தெய்வப்புலவர் முதலிடம் கொடுத்துள்ளார். அதை மறுக்க முடியாது. அதாவது எல்லாருக்குமே அவர் சொல்கிறார் பாருங்கள், துறந்தவர்களுக்கும் துறவிகளுக்கும் வறுமையால் வாடியவர்களுக்கும் யாருமின்றி தன்னிடம் வந்து இறப்பவர்களுக்கும், ஒருத்தருமே இல்லை நான் உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன் ஒருத்தன் வந்து அவன் இறக்கக்கூடிய தருவாயில் வந்துட்டான்னு வச்சுக்க, அந்த இறப்பவர்களுக்கும் இல்வாழ்க்கையில் உள்ளவன் தான் காப்பாற்றுவான், துணை புரிவான் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த காலத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதைத்தான், அதாவது இதனுடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய நூலை லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவில் பரப்பிய முதல் மனிதர். ரஷ்யா பூராவுமே பரப்புரை செய்தார் லியோ டால்ஸ்டாய் அதை மொழிபெயர்த்து. அதனால் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ரஷ்யாவினுடைய அனுமதி பெற்று ரஷ்யாவிலே கிரெம்ளின் மாளிகையில் ஒரு சுரங்கத்தில் அணுதுளைக்காத சுரங்கத்தில் இந்த திருக்குறள் வைத்து போற்றப்படுகிறது. ஏனென்றால் சப்போஸ் இந்த பிரபஞ்சமே அழிந்தால் கூட அந்த திருக்குறளை மீண்டும் பிறந்து வருபவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இன்றும் இருக்கிறதுங்க. ஒரு ரஷ்யாவில், அது வல்லரசு நாடுகளிலே ரஷ்யாவும் ஒன்று, அந்த ரஷ்யாவிலே வைத்து இந்த திருக்குறள் போற்றப்படுகிறது. கிரெம்ளின் மாளிகையிலே ஒரு சுரங்கத்திலே வைத்து, அணுதுளைக்காத சுரங்கம், ஏன்னா அணுவை போட்டுருவான். இப்போ தான் சண்டை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அணுவை போட்டு தொலைச்சிட்டான்னு வச்சுக்கிறங்க, அது மட்டும் தனியாக இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சமே அழிந்தால் கூட அவன் என்ன செய்வான்னா, அவன் அது ஒரு மறுபடியும் மீண்டும் ஒரு ஜெனரேஷன், அதாவது மீண்டும் ஒரு ஜெனரேஷன் பிறந்தால் அவங்க வந்து அதை படிக்க உதவும் என்ற நல்ல நோக்கத்தோட இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று வைத்துள்ளார்கள். எனவே எவ்வளவு பெரிய இது ஒன்று. கவிஞர் பாரதிக்கு அடுத்து பாரதியை மிகவும் நேசித்தவர் என்ன? பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இணையில்லை முப்பாடுக்கு இந்நிலத்தே, அவர் பாடியுள்ள பாடலை சொல்கிறாரு, இணையில்லை முப்பாடுக்கு இந்நிலத்தே. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என்று புகழ்ந்து பாடிய, வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே, பெற்றதே புகழ் வையகமே என்று புகழ்ந்து பாடியுள்ளார். வையகம் என்றால் உலகம், புகழ்ந்து பாடியுள்ளார். அப்போ அதாவது பாடாதவர்கள் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி எல்லாருமே பாராட்டாதவர்கள் யாரும் இல்லைங்க. தயவு செய்து மாணவ செல்வங்கள் கல்வியையும் ஆழ்வினை உடைமை முயற்சியுமாக நீங்கள் படிங்கள், தினந்தோறும் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும். நன்றாக படிப்பீர்கள். நல்ல ஒரு
அரசு வேலையில் வருவீர்கள். நீங்கள் வந்து சொல்லுவீர்கள், என்னுடைய எழுதி வைத்துக்கோங்க டைரியில். போய் ஒருத்தர் பேசினார், அதுதான் என்னுடைய வந்து வாழ்க்கைக்கு வசந்தமாக, நான் என்னுடைய வாழ்க்கை வசந்தமாக ஆகியிருப்பதற்கு காரணம் அவருடைய திருக்குறளுடைய பரப்புரை என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.